ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 22/8/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, விசால புத்தி உடையவராக ஆகி பெரியவர்களின் அபிப்பிராயங்களை பெற்று அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களிடம் மண்டபம் ஆகியவை வாங்கி நிறைய கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். இன்றைய கேள்வி: இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ள எந்த ஒரு ஸ்மிருதியை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் துக்கம் அடைய மாட்டீர்கள். பதில்: நாம் பூஜைக்குரிய ராஜாவாக இருந்தோம், பிறகு ஏழையாக ஆனோம் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை ராஜாவாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். பாபா இப்பொழுது நமக்கு முழு உலகத்தின் செய்தியை கூறுகின்றார். நாம் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம். இதே நினைவூட்டல்களை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் தங்களை துக்கமானவர்களாக நினைக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் குஷியாக இருப்பீர்கள். பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி கூறுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அருமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். தந்தையை சந்திப்பது அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவது மிகவும் சுலபம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. ஜீவன் முக்தி என்றால் சுகம், சாந்தி, செல்வம் ஆகியவற்றின் ஆஸ்தி. இப்பொழுது ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் வந்தனம் என்ற 2 வார்த்தைகள் உள்ளன. இச்சமயம் பக்தி மார்க்கம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் காரணமாக எல்லோரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தந்தை வந்து பந்தனத்தில் இருந்து விடுவிக்கின்றார், ஆஸ்தி அளிக்கின்றார். எப்படி பையன் பிறந்த உடனேயே வாரிசு பிறந்து விட்டான் என்று தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் புரிந்து கொண்டு விடுகின்றார்கள். எப்படி இது புரிந்து கொள்வது சுலபமோ அதுபோலவே அதுவும் சுலபமாகும். பாபா முந்தைய கல்பத்தைப் போல நீங்கள் எங்களுக்கு வந்து கிடைத்துள்ளீர்கள் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். உங்கள் மூலமாகத்தான் சுலபமாக ஆஸ்தி பெறுவதற்கான வழி கிடைத்துள்ளது. புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா பகவான்தான் ஆவார் என்பதையோ ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். அவர் நம்மை அலைவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். நேற்றைக்கு பக்தி செய்து கொண்டிருந்தோம், இன்றைக்கு தந்தையிடமிருந்து எளிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் வழி கிடைத்துள்ளது. 2 தந்தைகள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் VK மூலமாக கேட்டோம் என்று குழந்தைகள் தங்கள் அனுபவத்தை கூறுகின்றார்கள். 2 தந்தை இருக்கிறார்கள் என்பதை உங்களை தவிர வேறு யாரும் வாயால் கூற முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானது ஆகும். யார் இந்த இடத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு சட்டென்று நினைவிற்கு வந்துவிடும். இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. ஆம், நினைவிற்கு கொண்டு வந்தவர்களை கூட மாயா ஏதாவது ஒரு நேரத்தில் பலமாக ஓங்கி அரைந்து மறக்க வைத்து விடுகின்றது. இதில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை நமக்கு நினைவூட்டியே இருக்கின்றார். தூய்மையின் கங்கணம் கூட முழுமையாக கட்ட வேண்டும். ரக்ஷாபந்தன் பற்றிய ரகசியம் என்ன என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் இந்த உறுதியை எடுக்குமாறு செய்வித்தது? காமமோ மகா எதிரி ஆகும். நான் ஒருபொழுதும் பதீதமாக ஆக மாட்டேன் என்று என்னிடம் உறுதியெடுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அரை கல்பத்தின் பாவங்கள் எரிந்து முடிந்து போய்விடும். ஆனால் இதுவோ குழந்தைகள் புரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள். தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். இந்த விஷயம் சரிதானே? பொற்கொல்லன் கூட நான் பழைய நகையை புதியதாக ஆக்குவேன் என்று உத்தரவாதம் என்ன கொடுப்பார்? அவருடைய வேலையே இதுதான். நெருப்பில் போடுவதால் அவசியம் அது உண்மையான தங்கமாக ஆகியே விடும். எனவே ஆத்மாவில் கூட துருப்படிந்துள்ளது என்று தந்தை புரிய வைக்கின்றார். எப்படி சதோ ரஜோ தமோவில் வருகிறீர்கள்? இதுவும் மிகவும் சுலபமானது ஆகும். படங்கள் கூட எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன என்றால் அதன் மூலம் சுலபமாக புரிய வைக்க முடியும். பல்கலைக்கழகம், கல்லூரிகள் ஆகிய இடங்களில் கூட அநேக விதமான வரைபடங்கள் இருக்கும் அல்லவா? உங்களுடையதும் இது வரைபடம் ஆகும்.
நீங்கள் நல்ல முறையில் எவரொருவருக்கும் புரிய வைக்கலாம். ஞானக்கடல் பதீத பாவன தந்தைதான் வந்து இந்த வழியை கூறுகின்றார். வேறு யாருமே பதீதர்களை பாவனமாக ஆக்க முடியாது. கண்ணில்லாத துக்கமுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள். முதல் 2 யுகங்களில் துக்கம் இருப்பது இல்லை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தியும் இருப்பது இல்லை. அது இருப்பதே சொர்க்கமாக. பாரதத்தினுடைய இந்த நேரத்தின் மனிதர்கள் மற்றும் பாரதத்தினுடைய பழமையான மனிதர்களுக்கும் இடையே என்ன வேற்றுமை உள்ளது? ஆனால் இதை வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. எவ்வளவு பூஜை நடக்கின்றது, எவ்வளவுக்கெவ்வளவு யார் செல்வந்தராக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு தேவி தேவதைகளுக்கு நல்ல நகைகள் அணிவிக்கின்றார்கள். பாபா சுயம் அனுபவம் உடையவர் ஆவார். மும்பையில் இருக்கும் லக்ஷ்மி நாராயணரின் கோவிலில் ட்ரஸ்டி லக்ஷ்மி நாராயணருக்காக வைரங்களின் மாலை தயார் செய்வித்திருந்தார். பாபாவிற்கு அந்த ட்ரஸ்டியின் பெயர் கூட நினைவிருக்கின்றது. முதலில் சிவபாபாவின் கோவில் கட்டினார். பின் நன்றாக அலங்காரம் செய்தார். பிறகு தேவதைகளினுடையதை அமைத்தார். ஆக லக்ஷ்மி நாராயணர் ஆகியோருக்கும் எவ்வளவு நகைகள் அணிவித்தார்! அச்சமயம் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கக்கூடும்! கஜினி முகமது எவ்வளவு ஓட்டங்களில் நிரப்பிக்கொண்டு சென்று விட்டார்! பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான செல்வம் இருந்தது! இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் புரிந்துள்ளீர்கள். நமது பாரதம் என்னவாக இருந்தது? நமது பாரதத்தில் குபேரரின் கஜானா இருந்தது. வைரம் வைடூரியங்களின் கோவில்கள் அமைத்து கொண்டிருந்தனர். இப்பொழுது அந்த பொருட்கள் இல்லை. எல்லாமே கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுதோ என்ன நிலைமை ஆகிவிட்டது? நீங்கள்தான் பூஜிக்கத்தக்க செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே 84 பிறவிகள் எடுத்து முழுமையாக ஏழையாகி உள்ளீர்கள். இப்பேற்பட்ட விஷயங்களை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது ஒருபொழுதும் நீங்கள் தங்களை துக்கம் உடையவர்களாக நினைக்க மாட்டீர்கள். நாம் பாபாவிடம் என்ன எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று மனதில் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். பாபா வந்து நமக்கு முழு உலகத்தின் சமாச்சாரத்தை கூறுகின்றார். இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. முதலாவதாக ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரே வழி, ஒரு பாஷை இருந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லோரும் சுகம் உடையவர்களாக இருந்தார்கள். பின்னால் இதுபோல தங்களுக்குள் சண்டையிட முற்பட்டார்கள் மற்றும் பாரதம் துண்டு துண்டாக ஆகியது. முதலில் அவ்வாறு இருக்கவில்லை. அங்கு எந்த ஒரு துக்கமும் இருக்கவில்லை. நோய் நொடியின் பெயர் அடையாளமே இருக்கவில்லை. அதன் பெயரே சொர்க்கம் என்பது ஆகும். உங்களுக்கு தங்களது நினைவு வந்துவிட்டுள்ளது. உண்மையில் கல்பமாக நமக்கு மறதி ஆகின்றது. பிறகு நினைவில் வருகிறது. படைப்பவர் மற்றும் படைப்பை மறந்துவிட்டதுதான் முதலில் ஏற்பட்ட ஒரே தவறு ஆகும். இப்பொழுது நீங்கள் முதல் இடைக்கடையை அறிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் கூட இந்த ஞானம் இருக்காது. பின் பரம்பரையாக எப்படி நடக்க முடியும்? இச்சமயத்தில் முக்கியமாக ராஜாக்கள் தான் இருப்பார்கள். ரிஷி முனிவர்கள் இருப்பார்களா என்ன? அவர்கள் துவாபர யுகத்திலிருந்து தான் வருகிறார்கள். அவர்கள் ராஜாக்களின் ஆதாரத்தில் நடக்கிறார்கள். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரியாது என்று கூறுகிறார்கள். சுயம் இந்த ராஜாக்களுக்கு கூட தெரியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் பற்றி தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிவாளியாகி உள்ளீர்கள். லக்ஷ்மி நாராயணரின் கோவிலை அமைப்பவர்களுக்கு நீங்கள் எழுதலாம், இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து கோவில் கட்டியுள்ளீர்கள். ஆனால் அவர்களது வாழ்க்கை சரித்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? பிறகு எங்கு சென்று விட்டார்கள்? இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் கூற முடியும். இதுபோல அவர்களுக்கு நீங்கள் எழுதலாம். குழந்தைகளாகிய நீங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அறிந்துள்ளீர்கள். எனவே ஏன் எழுதக்கூடாது? பனாரஸில் சிவனின் கோவில் எவ்வளவு பெரியதாக உள்ளது! அங்கு கூட தர்ம கர்த்தாக்கள் இருப்பார்கள். அதுபோல பெரியவர்களுக்கு புரிய வைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பெரிய மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய சப்தம் நிறைய ஆகிவிடும். ஏழைகள் சட்டென்று கேட்டுக்கொண்டு விடுகிறார்கள். பெரியவர்களினுடைய உதவியை பெற வேண்டும். அபிப்பிராயங்கள் கூட பெரியவர்களினுடையதை எழுதுமாறு செய்விக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய குரல் கூட உதவி செய்யும். பாபா
மிகப்பெரிய மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக கூட கூறுகின்றார். மிகப்பெரிய மனிதர்களிடமிருந்து பெரிய பெரிய பிரசித்தமான மண்டபங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அனைத்து மனிதர்களின் நன்மைக்காக இந்த கண்காட்சியை எப்பொழுதுமே வைக்க விரும்புகின்றோம் என்று கூறுங்கள். விளம்பரம் மட்டுமே செய்தால் போதும். இதுபோல 50 அல்லது 100 மண்டபங்கள் எடுக்க வேண்டும். பாரதமோ மிக பெரியது ஆகும் அல்லவா? ஒவ்வொரு நகரத்திலும் 10-12 மண்டபங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தனை மண்டபங்களில் கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பத்திரிகைகளில் வெளிப்பட வேண்டும். யாருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும். பின் எத்தனை பேருக்கு நன்மை ஆகிவிடும். குழந்தைகள் மிகவுமே பரந்த புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? கண்காட்சிகளை மிகவும் விமர்சையாகி செய்யுங்கள் என்று தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகின்றார். பாபா ஏற்பாடு செய்வித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். இவையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பகவான் வருகிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைக்கின்றார். எனவே அவசியம் எவ்வளவு பிராமணர்களை படைத்திருக்கக்கூடும். இப்பொழுது மீண்டும் படைத்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பிராமணர்கள் பிராமணிகள் இருக்கிறார்கள். பாபா இந்த பிராமண தர்மத்தை சங்கமத்தில் படைக்கின்றார். நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. பதீத உலகத்தை பாவனமாக ஆக்க வேண்டி வரும் பொழுதே தந்தை வருகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் படைப்பை படைக்கின்றார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஆனால் எப்பொழுது படைக்கிறார் என்பதை புரியாமல் உள்ளார்கள். ஏதோ புது படைப்பை படைத்திருக்க கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிரம்மாவையோ சூட்சுமவதனத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கே இருக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் சூட்சுமவதனத்தில் செல்கின்றீர்கள். தூய்மையாக ஆகி பின்னர் ஃபரிஸ்தா ஆகிவிடுகிறீர்கள். சாட்சாத்காரம் செய்கிறார்கள். அங்கு அசைவுகளின் செயல்கள் நடக்கிறது என்று குழந்தைகள் வந்து கூறுகிறார்கள். அது இருப்பதே மூவி வேர்ல்டு, அதாவது சலனங்களின் உலகம். நீங்கள் ஊமை திரைப்படம் கூட பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது நடைமுறையில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்துவிட்டுள்ளீர்கள். மூலவதனம் என்பது அமைதியான உலகம். அங்கு ஆத்மாக்கள் இருப்பார்கள். சூட்சும வதனத்தில் சூட்சும சரீரம் கூட இருக்கின்றது. எனவே அவசியம் ஏதோ பாஷை கூட இருக்கும். ஆத்மாக்களாகிய நம்முடைய இடம் சாந்தி தாமம் ஆகும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. பிறகு இருப்பது சூட்சும வதனம். அங்கு பிரம்மா விஷ்ணு சங்கரன் இருக்கிறார்கள். மேலும் இது கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் சங்கமம் ஆகும். இங்கு தந்தை வருகின்றார். இங்கிருந்து பிராமணர்களாகி நீங்கள் செல்கிறீர்கள். பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு உள்ளது அல்லவா? இங்கு இருவருமே உங்களுடைய பிறந்த வீட்டினர் ஆவார்கள். பாப்தாதா இருவரும் குழந்தைகளை மலராக ஆக்குவதற்காக உழைக்கிறார்கள். முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். கராச்சியில் ஒரு பைல்வான் இருந்தார். அவர் வந்து முன்னால் நிற்பார். பார்த்தபடியே விழுந்து விடுவார். விசாரிக்கும் பொழுது நான் குதாவின் தோட்டத்திற்கு சென்றேன். குதா மலர் கொடுத்தார் என்று கூறுவார். இப்பொழுது அவருக்கு ஞானமே இருக்கவில்லை. தோட்டம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது முட்களின் வீடு மற்றும் அது மலர்களின் தோட்டம் ஆகும். உங்கள் புத்தியில் முழு ரகசியமும் உள்ளது. சத்தியுகம் என்றால் என்ன? கலியுகம் என்றால் என்ன? உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். முழு சக்கரம் உங்கள் புத்தியில் உள்ளது. இது பற்றிய விஸ்தாரமோ நிறைய உள்ளது. உங்கள் புத்தியில் எவ்வளவு சுருக்கமாக பதிந்துள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் படைப்பவரான தந்தை மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்துள்ளீர்கள். பிரம்மாவை படைப்பவர் என்று கூற மாட்டார்கள். படைப்பவர் ஒருவர்தான். பலியாவது கூட ஒருவரிடம்தான். முதல் படைப்பு பிரம்மாவினுடையது ஆகும். பிறகு கிருஷ்ணருடையது என்று கூறுவார்கள். பிரம்மாவோ இருக்கின்றார். பிராமணர்கள் கூட அவசியம் வேண்டும். பாண்டவர்களை பிராமணர் என்று நினைக்க மாட்டார்கள். பிரம்மா மூலமாக பிராமணர் வேண்டும். இது ஆன்மீக வேள்வி ஆகும். இதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதாவது ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மாவிற்கு அதே தந்தை ஞானம் அளிப்பார். நமக்கு மனிதர்கள் கற்பிப்பது இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கற்பிக்கின்றார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றும் கூறுகின்றார்கள். கிருஷ்ணர் என்று கூறுவார்களா என்ன? அவரோ இருக்கவும் முடியாது. பிரம்மா மூலமாக
விக்கிரக ஸ்தாபனை யார் செய்விக்கிறார்? கிருஷ்ணரா இல்லை பரமபிதா பரமாத்மாவா? விஷ்ணு மூலமாக பாலனை பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் எவ்வளவு இருக்கின்றது? பிரம்மா முக வம்சாவளிதான் பிறகு போய் விஷ்ணுபுரியின் தேவதை ஆகின்றார்கள். பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவே விஷ்ணு ஆகுவதற்கு ஒரு நொடி, விஷ்ணுவே பிரம்மா ஆவதில் 84 பிறவிகள். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இது எல்லையில்லாத விஷயங்கள் ஆகும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத படிப்பை படித்து எல்லையில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறது. அப்படியின்றி சரீரம் ஆத்மா மூலமாக ஞானம் எடுக்கிறது என்பது அல்ல. ஆத்மா ஞானம் எடுக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது? இது உள்ளூர மறைமுகமான குஷி இருக்க வேண்டும். படைப்பினுடைய சமஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது. துக்கம் கூட ஆத்மாவிற்குத்தான் ஏற்படுகின்றது. எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு தெளிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு குஷி இருக்கின்றது. கடலிலிருந்து புத்துணர்வு பெற்று மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிய வேண்டும். தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கண்காட்சி ஆகியவற்றை தயார் செய்வதில் உதவி செய்யுங்கள். ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை, சேவை மற்றும் சேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பரந்த புத்தியுடையவராக ஆகி அமர்க்கலமாக சேவை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஸ்மிருதிகளை, அதாவது நினைவுகளை மறக்கக்கூடாது. தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்காக கொடுத்திருக்கும் வாக்குறுதியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இன்றைய வரதானம், விடுபட்ட தன்மையின் பயிற்சியின் மூலம் ஃபரிஸ்தா சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்விக்கக்கூடிய நிரந்தர சகஜயோகி ஆகுக. எந்த ஒரு ஆடையையும் அணிவது அல்லது அணியாமல் இருப்பது எப்படி தன் கையில் இருக்கின்றதோ அதேபோன்று அனுபவம் இந்த உடல் என்னும் ஆடையில் இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஆடையை போடுறோம், இல்லை போடாமல் நமக்கு பிடிச்ச ஆடையை அணியிறோம், இல்லை விட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதுபோல் தான் இந்த உடல் அப்படின்ற ஆடையில் இருக்கணும் அப்படின்ற இந்த அனுபவமும் இந்த உடல் மற்றும் ஆத்மா இந்த இரண்டின் பற்றற்ற தன்மையில் நம்ம இருக்கணும். அந்த அனுபவம் நமக்கு ஆக வேண்டும். எந்த ஒரு ஆடையையும் அணிவது அல்லது அணியாமல் இருப்பது எப்படி தன் கையில் இருக்கின்றதோ அதே போன்ற அனுபவம் இந்த உடல் என்னும் ஆடையில் இருக்க வேண்டும். எப்படி ஆடையை அணிந்து காரியம் செய்தோம் அப்படி காரியம் முடிந்ததும் ஆடையிலிருந்து விடுபட்டவராகி விட்டது. உடல் மற்றும் ஆத்மா இரண்டின் பற்றற்ற தன்மை நடந்தாலும் சுற்றினாலும் அனுபவம் ஆக வேண்டும். அப்போதுதான் நிரந்தர சகஜ யோகி என்று சொல்லப்படும். இவ்வாறு விடுபட்டவராக இருக்கும் குழந்தைகளின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஸ்தா சுரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் சாட்சாத்காரங்கள் ஏற்படும். இறுதியில் இந்த சேவையின் மூலம்தான் தாக்கம் ஏற்படும். அப்போது நம்ம ரொம்ப எளிதாக விடுபட்டவராக இருக்கக்கூடிய அந்த ஃபரிஸ்தா சுரூபம், அந்த பயிற்சி நமக்கு இருக்கணும். அப்போ எந்த குழந்தைங்க எப்போவுமே சகஜமாக விடுபட்டவராக இருக்கக்கூடிய ஃபரிஸ்தா சுரூபத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபரிஸ்தா சுரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் சாட்சாத்காரம் இறுதியில் மற்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் ஏற்படும். இந்த சாட்சாத்காரம் மூலமாக தான் இறுதி நேரத்தில் நிறைய சேவை தாக்கம் ஏற்படும். இன்றைய ஸ்லோகன், சங்கமயுகத்தின் ஒரு நொடியையும் இழப்பது என்பது ஒரு வருடத்தை இழப்பது ஆகும். இன்றைய அவ்யக்த இஷாரா, தூய்மையற்ற விதியை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த சொத்தாகிய சதா சுக சுரூபம், சாந்தி சுரூபம், மனதின் திருப்தி ஆகியவற்றை அனுபவம் செய்வதற்கு மனதின் பவித்திர தன்மை தேவை. சேமிப்பு செய்வதற்கான வழிமுறை மனம் சொல் செயலில்
பவித்திரத்தன்மை இருக்க வேண்டும். அடித்தளம் பவித்திரத்தன்மைதான். சேவையில் வெற்றியின் அடிப்படையும் பவித்திரத்தன்மைதான். சங்கல்பம் அல்லது சொல்லில் வேறு எந்த ஒரு எண்ணமும் அதாவது பாவமும் கலக்கக்கூடாது. எண்ணத்திலும் பவித்திரத்தன்மை, பாவனையிலும் பவித்திரத்தன்மை இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.